வந்தனம் and welcome to Stepstone Promoters வழங்கும் நண்பேண்டா. சொல்லுமா, இதையும் நான் தான் சொல்லுமா? சரி, ஓகே. சொந்த வீடு வாங்க, ஸ்டெப்ஸ்டோன்ஸ் வாங்க. Powered by GD பெருங்காயம். குஷியா சமைக்கலாம், ருசியா சுவைக்கலாம். Co-presented by Meet and Eat. Come to life, come to me. சார் ஏன் அங்க போய் உட்காந்துருக்கீங்கன்னு தெரிஞ்சுக்கலாமா? ஷோ ஹிட் ஆயிடுச்சு. அப்ப இங்க உட்காந்து பண்ணாதானே நல்லா இருக்கும். ஓஹோ. சார் ரொம்ப ஆடாதீங்க. இல்லாத ஆட்டம் போட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, ஒரு நாள் மேல இருக்கவன் கீழே வருவான், கீழே இருக்கவன் மேல போவான். ஓ, அப்படி சொல்றீங்களா? இந்த இது ஆடக்கூடாதா? அங்க வந்து ஆடவா? பாருங்க, போட்டு தெளிவா கோ-ஆங்கரா வச்சுக்கிட்டு ஒரே பாவத்துக்காக இதெல்லாம் பார்க்க வேண்டியிருக்கீங்க. சரி, சிம்பிளா ஒரு விஷயம் சொல்லுவா. இந்த டான்ஸ் அப்படின்றது சின்ன வயசுல இருந்தே நம்மளோட ரத்தத்தோட ஊறி வளர்ப்பாங்க. என்னென்னு பார்த்தேன்னு வச்சுக்கேன், இந்த ஆனுவல் டேல பார்த்தா இந்த கிளாஸ் பசங்க இந்த பாட்டுக்கு ஆடுவாங்க அப்படின்னு ஒரு கேட்டகரி இருக்கும். இப்போ வந்து ஒரு எல்கேஜி யூகேஜி அந்த கேஜி, ஆமா, அவங்க அந்த பிள்ளைங்க எப்படி ஆடும், என்ன பாட்டுக்கு ஆடும்? கரெக்ட், ஞாபகம் இருக்கா? ஆனுவல் டேல கேளு. யாரையாவது பார்த்தா ஆடிக்கிட்டே இருக்கும் பாத்துக்கீங்களா? அங்கதான் அவங்க அம்மா நிப்பாங்க. அம்புட்டு கிரௌடே விட்டு அவங்க அம்மாவை மட்டும் பார்த்தா பாபி கேள்ட்டு இருக்கும். இதுக்கு அடுத்த கேட்டகரி 10வது படிக்கிற பசங்க. ஜெனரலா 10வது படிக்கிறவன ஆடவே விட மாட்டாங்க, 9வது படிக்கிறவங்க தான் ஆட விடுவாங்க ஆனுவல் டேல. அப்படி ஆட விடுறப்ப அந்த பசங்களுக்குன்னு ஒரு பாட்டு இருக்கும். அந்த பாட்டுல என்ன பண்ணுவாங்க, இன்னோவேட்டிவா 2 பொண்ணுங்க ஆடும். ஒரு பொண்ணுக்கு பையன் வேஷம் போட்டுருவாங்க, இன்னொரு பொண்ணு பொண்ணாவே ஆடும். ஆமா, சேர்ந்து ஆடக்கூடாது, கல்ச்சர் கொத்து வராதுன்றதுனால. அது என்ன பாட்டுக்கு ஆடுவாங்கன்னா, ஒத்த கல்லு மூக்குத்தியா ஒத்தை கொத்த வாரியான்னு உசுர் பேத்துதான் வரவா கிட்டி தொடவா நீ கண்ணடிச்சா காசு பணம் செலவா. இப்படி ஆடுவாங்க. இதுக்கப்புறம் அந்த பையன் அங்கிருந்து தப்பிச்சு வந்து காலேஜுக்கு போவான். காலேஜுக்கு போனால் எப்படி வேணா ஆடலாங்க. பொண்ணுங்கள்ட்ட கிளாப் வாங்கணும்னா ஒரு மாதிரி ஆடினா போதும், எந்த பாட்டுக்கு வேணா ஆடலாம். எல்லா பாட்டுக்கும் ஒரே ஸ்டெப் தான். அந்த பாட்டு போடுங்களேன். இந்த இடம் தான் தெரியல ஆடாடும், மனசை தேட்டிக்கங்க, பயந்துறாதீங்க. காலேஜ் ஸ்டெப் சிம்பிள், வெரி சிம்பிள். ஸோ இப்படி தான் காலத்தை ஓட்டிகிட்டு இருக்கோம் ஸ்கூல் காலேஜில் டான்ஸ்னா. இதை தாண்டி டான்ஸே ஒரு ப்ரொஃபஷன் ஆக்குறது அப்படின்றது ரொம்ப கஷ்டமான விஷயம். அவ்வளோ சீக்கிரம் யாரையும் அலோவும் பண்ண மாட்டாங்க. அப்படி பல தடைகளையும் தாண்டி டான்ஸ் ஒரு ப்ரொஃபஷனாக எடுத்து அந்த டான்ஸில் சாதனை செய்கிறவங்கள தான் இன்னைக்கு நம்மளுடைய நண்பேண்டாக்கு நம்ம கூப்பிடவே போகிறோம். ஸோ இட்ஸ் டைம் டு வெல்கம் அவர் கெஸ்ட் ஆஃப் த டே, சிவசங்கர் மாஸ்டர், சாண்டி மாஸ்டர் அண்ட் நந்தா மாஸ்டர். வணக்கம் மாஸ்டர். வணக்கம் 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 வணக்கம். ஃபர்ஸ்ட் வந்து நம்ம ஷோக்குள்ள போறதுக்கு முன்னாடி எப்பவுமே பில்டப் கொடுப்போம். நாங்கள் என்ன பண்ணுவோம், உங்கள்கிட்ட பில்டப் சொல்லுவோம். அது ஓகேனா அதை சொல்லுவோம், இல்லைனா சொல்ல மாட்டோம். இப்படி நிறைய பில்டப்ஸ் எழுதியிருக்கோம் 3 பேருக்கும். அதை சொல்லி தான் உங்களை இப்போ நாங்கள் இன்னொரு தடவை வெல்கம் பண்ண போகிறோம். ஓகேவா மாஸ்டர்? ஆண்ட்ராய்டு உலகின் ஆடல் அரசரே. ரொம்ப ஓவர், ரொம்ப ஓவர். ஐயோ, ரொம்ப ஓவர். ஆடல் அரசரே இல்லை, கம்மியா ஆடல் இளவரசரே. இல்லை இல்லை, அது ரொம்ப சின்ன பையன் மாதிரி இருக்கும். அரசரே வச்சுக்கோ. அரசரே சின்ன பையன் தானே, அது எப்படி சொல்ல முடியும்? நவரசங்களின் ஹோல்சேல் டிப்போவே. அடட, செம்ம இதுதான். செம்ம நவசனா. சூப்பர், அவரே என்ஜாய் பண்றாரு. ஓகே, அது உண்மைதான். ஓகே, நான் இப்போ நீங்க சொன்னதெல்லாம் சொல்லி ஒரு தடவை உங்களை வெல்கம் பண்ணிடுறேன். ஆண்ட்ராய்டு உலகின் ஆடல் அரசரே, நவரசங்களின் ஹோல்சேல் டிப்போவே, சிவசங்கர் மாஸ்டரே. வணக்கம். அவ்வளவுதான். சாண்டி மாஸ்டர். ஸ்டைல்களின் குடோனே. யாரு? ஸ்டைல்களின் குடோனே. ரைட், குடோனா டிப்போ. டிப்போ வேணாம்பா, சின்ன ஒரு பெட்டி. ஸ்டாப், பஸ் ஸ்டாப். அப்படி ஸ்டைல்களின் பஸ் ஸ்டாப். ஓகே, டன். மைக்கேல் ஜாக்சனின் மறுபிறவியே. செத்துருவேன் நான் போயிட்டு, சத்தியமா செத்துருவேன். அவர் நல்ல வேலை, அந்த மனுஷன் செத்துட்டா போல. கேட்கல, வேணாம் வேற வேணாமா? வேணாம், மைக்கேல் ஜாக்சனே வேணாமா? ஆமா. சரி விடுங்க. அப்ப இது வரலையும் சொன்னது வச்சு சொல்லிருங்க. டான்ஸுக்கு டான்ஸ் சொல்லி கொடுக்க வந்த டான்சரு, ஸ்டைல்களின் பஸ் ஸ்டாப், சாண்டி மாஸ்டர் அவர்களே. வருக வருக வருக.
வந்துட்டமே நந்தா மாஸ்டர். பிரபுதேவாவுக்கு பெருமை சேர்த்தவரே. மாமா பரவாயில்ல கொடுக்குறாங்க சும்மா வச்சுக்கோ. அவார்டுகளின் அடைக்கலமே. வேணாப்பா தயவு செஞ்சு வேணாமா? ரொம்ப தூரம் எனக்கு அவார்டே வேணாம். சூப்பர் மாஸ்டர். டான்ஸ் உலகின் கூல் தோனியே. எனக்கு கூல் நந்தான் வச்சிருக்கீங்க. ஓகே டன். ஆர்ஜே விக்னேஷையே ஆட வைக்கும் யானை பாகனே. யானை பாங்க. சரி ஓகே. இது ஓகேவா உங்களுக்கு? ஓகே ஓகேவா? இந்த கடைசி மேட்டர் இன்னும் ஓகே. கடைசி அது தெரியும் எனக்கு. அது உங்களுக்கு டபுள் ஓகேவா இருக்கும்னு எனக்கு தெரியும். சரி அப்ப எல்லாத்தையும் சேர்த்து சொல்லிடுவோம். பிரபுதேவாவுக்கு பெருமை சேர்த்தவரே, டான்ஸ் உலகின் கூல் தோனியே, ஆர்ஜே விக்னேஷ் ஆட வைக்க போகும் யானை பாகனே, கூல் நந்தா மாஸ்டர் அவர்களே வருக 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 வருக. ஓகே. ஸோ உங்களுக்கு பிடிச்ச மாதிரியே நாங்கள் நடந்துக்கிட்டோமா, கொடுத்துட்டோமா பில்டப்பு. இதுல இருந்து டோட்டல் ஷோவும் எங்களுக்கு பிடிச்ச மாதிரியே நீங்க அக்ரிமெண்ட்டே வேற மாதிரி இருக்கு. நல்லா இருக்கும் மாஸ்டர், உங்களுக்கு நல்லா இருக்கும் இது. என்னது பிடிச்ச மாதிரி? எனக்கு தனியா பேசுறியா? சரி மாஸ்டர், உங்களுக்குன்னு இப்போ இது வந்து உங்களுக்காக நடத்த ஷோ தான் இது. உங்களுக்காக தான் நாங்க வந்திருக்கோம். பாசத்தலைவனுக்கு பாராட்டு விழா மாதிரி. ஆமா மாஸ்டர், உண்மையா. சரி ரொம்ப என்னமோ தூக்கி போட்டு உஷாரா இருக்கணும். சொல்லுங்க அடுத்தது. சரி ஓகே. இந்த ஷோக்கு வரக்கூடிய கெஸ்ட் எல்லாரையும் இது ஒரு ஃப்ரெண்ட் ஜோனில் இருக்கோம் அப்படின்றதுனால நாங்கள் ஒரு டெர்மினாலஜி யூஸ் பண்ணி தான் கூப்பிடுவோம். அவங்களும் எங்களை அப்படியே கூப்பிடுவாங்க. நம்ம டான்ஸ் மாஸ்டர்ஸ்ன்றதுனால பட்டி அப்படின்னு வச்சுக்கலான்னு இருக்கோம். ஸோ நாங்கள் வந்து உங்களை பட்டின்னு கூப்பிடுவோம், நீங்களும் எங்களை பட்டின்னு கூப்பிடுவோம். ஓகே பட்டி. முக்கியமான ஆட்கள் உங்களை பற்றி பேசியிருக்காங்க. ஸோ அந்த ஏவி இப்போ வரப்போகுது. ஃபர்ஸ்ட் சிவசங்கர் மாஸ்டர். சிவசங்கர் பட்டிக்கான ஏவி. ஹேய், அவரை பற்றி பேச வாய்ப்பு கிடைச்சதே ரொம்ப பெரிய விஷயமா நினைக்கிறேன். ஒவ்வொரு படமும் நான் தொடங்கும் போதும் டான்ஸ் மாஸ்டர் சிவசங்கர் கூட தான் ஒர்க் பண்ணணும்னு ஆசைப்படுவேன். பட் அவர் ஸ்டெப்ஸை என்னால் போட முடியுமான்னு பயம் வந்துடும். சின்ன வயசில் எனக்கு சரியாக டான்ஸ் ஆட வராது. அப்போ எங்கள் அப்பா எனக்கு சிவசங்கர் மாஸ்டர் டான்ஸ் வீடியோ போட்டு என்னை என்கரேஜ் பண்ணிக்கிட்டே இருப்பார். அதனால தான் என்னமோ எனக்கு இப்போ வரைக்கும் டான்ஸ் வருதுன்னு நினைக்கிறேன். நீங்கள் பவர் ஸ்டாருக்கு ட்ரைனிங் கொடுத்து இன்னைக்கு அவர் ஒரு மிகப்பெரிய டான்ஸர் ஆயிருக்காருன்னு கேள்விப்பட்டேன். ரொம்ப ரொம்ப சந்தோஷம் சார். கூடிய சீக்கிரம் நம்ம சேர்ந்து ஒர்க் பண்ணுவோன்னு நான் நம்புகிறேன் சார். தேங்க்யூ ஸோ மச். கூடிய சீக்கிரம் சேர்ந்து ஒர்க் பண்ணுவோம்ல, அது மாத்திரம் எக்ஸ்பெக்ட் பண்றேன். இதெல்லாம் யாரு வாய்ஸ்? அது அவர் தான் மாஸ்டர். சரி ஓகே. கூடிய சீக்கிரம் நீங்க ஒர்க் பண்ணாக்கா அப்ப அந்த இடத்துல சொல்லணும். நீங்க நண்பன்டால அன்னைக்கே சொன்னாங்க. ஓகே ஓகே கூப்பிட்டே சொல்றேன் ஸ்பாட்ல. இது போதுமே. சரி ஓகே. ஸோ அடுத்ததா சாண்டி மாஸ்டர் பத்தி ஒருத்தர் பேசியிருக்காரு, பாப்போம். ஆக்சுவலாக அவரை பற்றி பேசணும்னா உடனே என் கை கால்லாம் தானாக டான்ஸ் ஆட ஆரம்பிச்சிடுது. எல்லாரும் ஸ்டேஜில் தான் மூன் வாக் பண்ணுவாங்க. ஆனால் இவர் ஹால்லேருந்து கிச்சனுக்கும், கிச்சன்லேருந்து பெட்ரூமுக்கும், பெட்ரூம்லேருந்து பாத்ரூமுக்கும், இப்படி போகிற இடத்துல எல்லாத்துலேயுமே மூன் வாக்கில் தான் இருப்பார். அவார்ட்ஸில் ஸ்டேஜில் பர்ஃபார்ம் பண்ணுறதுக்கு என்னை கூப்பிடலேன்னு ரொம்ப ஃபீல் பண்ணேன். அப்புறம் தான் தெரிஞ்சது அவரையே கூப்பிடலன்னு. டான்ஸுக்குன்னு ஒரு ஆஸ்கார் அவார்டு கொடுக்கணுன்னா அது கண்டிப்பாக அவருக்கு தான் கொடுக்கணும். என்ன இருந்தாலும் கிருஷ்ணா மாஸ்டர் தான் சார். அவர் பேர் சாண்டி சார். சாண்டியா? யார் அது? எப்படி படி? செம்ம படி, சான்ஸ் இல்லை. இதெல்லாம் நாளைக்கு சரித்திரத்துல வரும். எனக்கு செலவு வைப்பாங்க, ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் நோட்ஸ் எடுப்பாங்க. அதுவும் அவரே பேசுறாருன்னா ரொம்ப பெரிய விஷயமா இருக்குல்ல. ஆனா அவரு கிருஷ்ணா பத்தி பேசினாரு. ஆமா, கிருஷ்ணா அதான் கேட்டாரு. கடைசி லைட்டா அவனை போட்டீங்க ஹைலைட். செம்ம. நந்தாபடி ஏதோ கண் கலங்குற மாதிரி இருக்கு. என்னால ஓட்டில இதுக்கு அப்புறம் மைக்கேல் ஜாக்சனுக்கு மேல யார் நமக்கு சொல்லுவாங்க அப்படின்னு எனக்கு அது பீதி ஆயிட்டேன் நான். ரொம்ப ஓவரா. ஸோ மைக்கேல் ஜாக்சனுக்கு மேல ஒருத்தர் தான் உங்களுக்கு பேசியிருக்காரு, பாப்போம். என் பக்கம் வந்து பார்த்து பேசு ராசாத்தி. என்னோடு நீ இருக்கும் நேரங்கள் நம் வாழ்க்கைக்கு இனி வசந்த காலங்கள். இந்த சாங்கு யூடியூப்பில் பயங்கரமாக ஹிட் ஆனதுக்கு அதோட டான்ஸ் மூவ் தான் காரணம்னு எல்லாரும் சொல்கிறாங்க. ஆனால் அந்த டான்ஸ் மூவ்லாம் உங்ககிட்ட இருந்து தான் நான் காப்பி அடித்தேன். நான் மைக்கேல் ஜாக்சன் மாதிரி ஆடுறேன், பிரபுதேவா மாஸ்டர் மாதிரி ஆடுறேன், அந்த மாதிரிலாம் சொன்னபோது கூட நான் பெருசாக சந்தோஷப்படலை. ஆனால் கூல் நந்தா மாதிரி ஆடுறேன்னு சொன்னப்போ நான் பிறவி பலனே அடைஞ்சேன். ஐ ஓ மை சக்ஸஸ் ஒன்லி டு யூ. எல்லா புகழும்
நந்தா மாஸ்டருக்கு நன்றி. ஆக்சுவலா எனக்கு வந்து இவர் வச்சு ஒரு சாங் பண்ணணும், நிஜமாவே எனக்கு பண்ணணும்னு ஆசை. சூப்பர் மாஸ்டர், அவரும் அதை தான் எதிர்பார்க்குறாரு. சீரியஸா கூடிய விரைவில் நீங்கள் சாம் ஆண்டர்சனுக்கு கொரியோகிராஃப் பண்ணணும்னு சொல்லி இந்த இடத்துல பதிவு பண்ணிக்கிறோம். இப்போ நம்ம போகிற செக்மெண்ட் பேரு நடிகண்டா. நடிகண்டா நடிகண்டால வந்துட்டு ஃபர்ஸ்ட் நடிக்க போறது சாண்டி பட்டி தான். படா ஓகே, என்ன இப்போ என்ன விஷயம்னா நீங்க வந்து ஒரு இடத்துல பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கீங்க. ஓகே. கீழ இருந்து ஒரு பொண்ணு வேகமா ஓடி வந்து கதறி அழுது உங்களை கட்டி பிடிச்சி ப்ரப்போஸ் பண்ணிருச்சு ஸ்டேஜ்ல. அப்படியே கட் பண்ணா பேக் ஸ்டேஜ். நீங்க அந்த பொண்ணுக்கு இங்க பாருமா 500 ரூபா தான், எல்லா ஸ்டேஜுக்கும் இது மாதிரி வந்துடணும் அப்படின்னு சொல்லி காசு தரீங்க. நான் உங்களோட மிகப்பெரிய ஃபேன்ஸ், நாங்க 2 பேரும் இதை யதார்த்தமா பார்த்துட்டோம். நாங்க அந்த இடத்துல நாங்க நிக்கிறோம், பார்த்துட்டோம். தலைவா இப்படிதான் பண்றியா நீ ஆரம்பமா? தலை என்ன தலை இப்படி ஏமாத்திட்ட? இல்ல படி, ஆக்சுவலா சும்மா இரு தலை. நீ தல நீ உன்னெல்லாம் வீட்ல போட்டோ வச்சு நான் வந்து தினமும் ஓன் தப்புடா, ஓன் தப்பு. செருப்பால் அடிக்கணும். படி படி ஒரு நிமிஷம் படி. என்ன தடவை சொன்னேன், அவர் ஏமாத்துக்காரு. இல்ல படி ஒரு நிமிஷம் நான் சொல்லுவேன். ஆக்சுவலா வந்து அந்த பொண்ணு வந்து வீட்ல ரொம்ப கஷ்டம் ஆக்சுவலா. சரி இல்ல ஆக்சுவலா 500 ரூபா அது கேட்டு எப்பவுமே நான் கொடுப்பேன் நானு ஷோ தலை, பண்ண. நீ பட் அதுக்காக எப்பயுமே தான் கேட்காமயே கையில எடுத்து இல்ல, அந்த பொண்ணு கொடுத்தீங்க. கேட்காம இதுக்கு எதுக்கு கொடுத்து அவங்கள பெர்ஃபார்ம் பண்ண வைக்கிற அப்படி? பட் இல்ல கொடுப்பாரு கேட்காமலே. பட்டி வெரி பேட் பட்டி, அதான் வெரி வெரி பேட் பட்டி. இல்ல இல்ல கையில எடுத்து கொடுப்பாருன்னு மொட்டையா சொன்னா எப்படி? இல்ல மாஸ்டர் காசு காசு ஓகே ஓகே சரி சரி ஓகே சரி பட்டி போ. இப்படி 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 இதெல்லாம் தேவையா? இல்ல ஆக்சுவலா இல்ல 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 பட் நான் என்ன சொல்றேன்னா ஆக்சுவலா அந்த பொண்ணு வீட்ல பிரச்சனை. எதுவும் சொல்லாத தலைவா. தலைவா தப்பா இருக்கு உன்னை தலைவா. நம்புனேன் பாரு தலைவா நானு. அந்த புள்ள உன்னை வந்து கட்டி பிடிச்சாரு, ஏய் தலைவன்டா அப்படிலாம் சொன்னேன். நான் ஆக்சுவலா அந்த பொண்ணு காசு வந்து வீட்ல பிரச்சனை, அதனால தான் கொடுத்தேன். இஸ் குட் கேர்ள். இது மாதிரி எத்தனை பிள்ளைங்களுக்கு நீ வாழ்க்கை கொடுத்துருக்க, காசு கொடுத்துருக்க? இல்ல அது நிறைய கொடுத்துருக்கேன். மீன்ஸ் லைஃப் செட்டில் பண்ணிருக்கேன் வேற மாதிரியா. அதுக்காக நடிக்க வைக்கணுமா அப்படி? இல்ல திஸ் இஸ் நாட் ஆக்டிங். அவங்க just அப்ப கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு இன்டர்வியூல ஒரு பொண்ணு எனக்காக ரத்தத்துல லெட்டர் எழுதுச்சு, நீ அதுவும் பொய்யா? இல்ல இல்ல அதுக்கு அது this is true. அது this is true. அதுக்கு எவ்வளவு கொடுத்த? அது நாட் மணி only that is fans. தலைவா Only that fans. உன் மேல இருந்த நம்பிக்கையே Fans போச்சு தலைவா. உன் மேல இருந்த நம்பிக்கையே. நான் இல்ல பட் நீங்க தப்பா புரிஞ்சுனீங்க. அது ஆக்சுவலா அது ஒரு ப்ளே. அது ஆக்சுவலா அது ஒரு ப்ளே. அது எது பிளே? ஆக்சுவலா அந்த பொண்ணுக்கு எங்க சென்டிமெண்டோட இல்ல ஆக்சுவலா என்ன பிரச்சனை, அவங்க வீட்ல ஒரு பிரச்சனை இருக்கு. அதனால தான் வந்து ஆக்சுவலா நான் 500 இப்ப கொடுத்தேன். தெரியுது தலைவா, பிரச்சனையே உன்னாலயா தான் இருக்கும். அந்த இல்ல இல்ல அது வேற பிரச்சனை. அது 500 ரூபாய் கொடுத்து சமாளிக்கிற தலைவா. அது வேற பிரச்சனை. ஒரு 500 ரூபாயில இவ்வளவு பெரிய பிரச்சனையே முடிச்சியா தலைவா? மாஸ்டர் இதுக்கு பதில் சொல்லுங்க மாஸ்டர். 500 எப்படி பிரச்சனை முடிய முடியும்? 500 ரூபாய்லாம் முடியாது. பாரு தல அறிந்தா போல உள்ளத சொல்றாரு கேளுங்க. பட் உங்க வீட்லயே இந்த மாதிரி பிரச்சனை வருமா? எங்க வீட்ல பிரச்சனை வருமான்னு கேக்குறீங்களே, அதுவே ஒரு பிரச்சனையா தெரியல உங்களுக்கு? ஓ அப்படியே அப்படி 500 ரூபாயில முடிக்க முடியாது அப்படி? தலைவா இல்ல தலைவா, அவர் தான் இதுல ஆக்சுவலா நடிக்க வேண்டியது. இல்ல. எங்க வீட்லயே இவர் இல்ல அவர் வீட்ல நிறைய பிரச்சனை இருக்கு. பட் இட்ஸ் நாட் பிரச்சனை இல்ல. அது இல்ல இல்ல மாஸ்டர் அந்த பிரச்சனை இல்ல மாஸ்டர். இது வேற பிரச்சனை மாஸ்டர். தலைவா, நீ தலைவா. நீ தட்டு ரிச்சாக்கு மட்டும் தான் 500 ரூபாய் கொடுக்குறேன்னு நினைச்சேன். நீ இந்த பிள்ளைங்களுக்கு 500 ரூபாய் கொடுக்குறேன்னு நான் சத்தியமா சரி விடு தலைவா. தலைவா எனக்கு இந்த காலேஜ்ல நான் பார்த்ததெல்லாம் இப்ப பொய்யா தலைவா? சரிடா விட்டுறா. சரி ஓகே. இது மாதிரி ஒரு பொண்ணு வந்து லெட்டர் எழுதுனாங்களாமே ரத்தத்துல. ஆமா சொல்லுங்க. நான் படிக்கல. ஆனா அது ஏன் படிக்கல? ரொம்ப பெருசா இருந்தது. ஃபர்ஸ்ட் எத்தனை படித்தேன். நான் எனக்கு உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும், டிவிலாம் பார்ப்பேன். அப்படி நான் அப்படியே பார்த்தேன். அப்படி போர் அடிச்சுனே இருந்தது. வேணாம்ப்பா போர் அடி படிச்சிட்டேன். மனசாட்சியே இல்லாத மிருகம் பட்டி நீங்க. அப்படிலாம் இல்ல. ஒரு பொண்ணு ரத்தத்துல அது லெட்டர் ரத்தத்துல இல்ல கோயில். அது யாருக்கு எனக்கு தெரியும்? வேற மாதிரி போகுதுன்றாருல, அதை புரிஞ்சுக்க வேணா. இல்ல மாஸ்டர் அந்த மாதிரிலாம் போலாம் மாஸ்டர். வேற மாதிரியே போகுதுன்னா வந்துட்டு அந்த லவ் மேட்டர்ல அதை போகுது. கிளியரா சொல்லுப்பா நீ. மாஸ்டர் நீங்க என்ன மாஸ்டர் அப்பத்துல இருந்து இல்லப்பா நீ வயசு புள்ள வேற மாதிரி ரத்தத்தில் எழுதிருக்கிறாள். என்ன பாசக்கார பிள்ளையா இருக்கும் அது. நீ வேற அந்த பாசத்துக்கு நம்ம நெரேஷன் பண்ண வேண்டாமா? லெட்டர்ல வந்து அந்த பொண்ணே இவ்வளவு எக்ஸ்பிரஷன் கொடுத்துருக்காது மாஸ்டர். இவ்வளவு ஃபீல் பண்ணீங்க குத்துறீங்க பாத்தீங்களா? எனக்கு அதுதான் கஷ்டமா இருக்குது. இல்ல மாஸ்டர் அது பசங்க படி சொல்லிட்டேன். சரி ஓகே. தேங்க்யூ சாண்டி பெட்டி. ஓகே பெட்டி. அடுத்ததா நந்தா பெட்டி. நீங்க வந்து ரியாலிட்டி ஷோஸ்ல ஏற்கனவே ஆடி இருக்கீங்க. ஆனால் நீங்கள் எத்தனையோ வகையான ஜட்ஜஸ் பார்த்துருப்பீங்க. இந்த மாதிரி ஜட்ஜஸை பார்த்துருக்கவே மாட்டீங்க. இப்போ நானும் இவனும் தான் ஜட்ஜஸ். ஓகேவா? நீங்கள் எங்களுக்காக ஒரு பர்ஃபார்மன்ஸ் பண்ணுறீங்க. உங்களோட செம்ம காண்ட எத்தனை மாதிரி கமெண்ட்ஸ் கொடுப்போம். நீங்கள் அதுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணணும். ஆனால் பணிவாக ரெஸ்பாண்ட் பண்ணணும். ஓகே, வாக் அவுட் பண்ணக்கூடாது. பேலே ஆடு மாமா. இதெல்லாம் ரொம்ப டூ மச் பாவீங்களா? பேலே மாமா. என்ன இதுக்கெல்லாம் ஆட முடியாதுடா டேய், பாட முடியாதுடா பாவீங்களா. நீங்க நினைச்சா முடியும். தேரோடும் வீதியிலே
மான் போல வந்தவனே யாரடிச்சாரோ 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 உட்காருங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்ன பண்ணீங்க நந்தா? டான்ஸ் டான்ஸ் ஆடு. ஓ, நமக்கு சொல்லித்தரார் டான்ஸ் இதுதான் நமக்கு சொல்லித்தரார். சத்தியமா அப்படி. என்ன சாங்க்கு என்ன பெர்ஃபார்மன்ஸ் பண்ணீங்க நீங்க? தமிழ் சாங்குக்கு வெஸ்டர்ன் பெர்ஃபார்மன்ஸ். ஓ, எதிர்த்து வேற பேசுறீங்க. எங்க கத்துக்கிட்டீங்க? சாண்டி கிட்ட கத்துக்கிட்டீங்க. அதை அழுவாதீங்க, எதுக்குனாலும் அழுவாதீங்க, சென்டிமெண்ட் மட்டும் வேணாம். இல்லை, இன்னைக்கு எங்கள் அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை. இதெல்லாம் முதல்ல சொல்லியிருக்கணும் நீங்க. நாங்க என்ன தெரியுமா பண்ணியிருக்கோம்? சர்ப்ரைஸா உங்க அம்மாவே இங்க கூப்பிட்டு வந்திருக்கோம். நல்லா இருக்காங்க. இப்போ அவங்கள கொண்டு வந்து இறக்கிடுவோம் முன்னாடி. என்ன பண்ணுவீங்க? இல்லை, நிஜமாவே. அதே மாதிரி உங்களோட 3வது காதலிக்கு இன்னைக்கு பர்த்டே, அவங்களும் வந்திருக்காங்க. நீங்க பிராக்டிஸ் பண்ணீங்களா இல்லையா? அதெல்லாம் நாங்க பண்ணிருப்போம். நீங்க நல்லா இதை பெர்ஃபார்ம் பண்ணிருந்தீங்கன்னா உங்களுக்கு சர்ப்ரைசஸா வச்சிருந்தோம் இன்னைக்கு. உங்களை வச்சு தான் எபிசோடே. அது ஒரு பாட்டு, அது என்ன லைன்? அது தென்பாண்டி சீமையிலே. இப்படி வந்து எக்ஸ்பிரசிவா இருக்கும் அது. ஐயா, நீங்க இன்னொரு விஷயம், அந்த மான் போல, அந்த மான் வரவே இல்லை. மானே வரல. மான் வராம எப்படி டான்ஸ்? அவ்வளோ என்ன பண்ண முடியும்? எலிமினேட் பண்ணிட்டீங்களா? நாங்க உங்களை பிராங்க் பண்ணோம். ஐயோ, நீங்க அவ்வளவு நல்லா ஆடுனீங்க நந்தா. என்ன பெர்ஃபார்மன்ஸ்! டென்ஷன் ஆயிட்டேன் நான். அது அந்த மூமெண்ட் எக்ஸ்ட்ராஆர்டினரி மூமெண்ட். எக்ஸ்ட்ராஆர்டினரி செம்ம மூமெண்ட். ஓகே, சோ உங்களுக்காக நான் என்ன தரப்போறேன் சொல்லுங்க? ஒண்ணும் கிடையாது, எப்பவும் போல. சாண்டி 500 ரூபா தருவாரு. எந்த வகையில? அந்த வகையிலயா? 500 ரூபாய் எந்த வகையில கொடுத்தார் சாண்டி? சொல்றாரு. எந்த வகைன்னு கொஞ்சம் கிளியரா சொல்லுங்க. அந்த கட்டி பிடிச்சு முத்தம் கொடுத்தா 500 ரூபா தருவார்ல, அந்த வகையா? மாஸ்டர் நெக்ஸ்ட் நீங்க தான். ஐயா, நீங்க படியை டென்ஷன் ஆக்கிட்டு இருக்கீங்க. இல்ல, பட்டி தான் டென்ஷன் ஆகுறாரு. சரி, ஓகே. என்கிட்ட கொஞ்சம் பார்த்து வாசிங்க மாஸ்டர். இல்ல வாசிங்க. ஓகே, இப்போ உங்களுக்கு என்னன்னா, அவரை விட மிகப்பெரிய விஷயம் பெருச்சு உங்களுக்கு. இப்போ நீங்க வந்து செலிபிரிட்டி, நீங்க வந்து ஜட்ஜ். நீங்க ஜட்ஜ். இப்போ ஒரு ரியாலிட்டி ஷோட ஜட்ஜ், டான்ஸ் ரியாலிட்டி ஷோட ஜட்ஜ். நாங்க 2 பேரும் ஆட போறோம். ஆடி முடிச்ச உடனே நீங்க எங்களை பத்தி பாசிட்டிவா மட்டும் தான் கமெண்ட் சொல்லணும். சத்தியமா சொல்ல மாட்டேன், நெகட்டிவா சொல்லவே கூடாது. இந்த விளையாட்டுக்கு ஏன்னா இந்த ரவுண்ட்ல எங்களை எலிமினேட் பண்ண கூடாதுன்னு டைரக்ஷன் டீம் முடிவு பண்ணிட்டாங்க. அதுதான் எப்பவுமே பண்றதுதானே. இல்ல, சர்வாதிகாரமா இருக்குது. ஆகட்டும். எப்பா சாமி, போதும்டா ஓட்டது, ரீல அந்து போச்சு. சூப்பர், பிரமாதமா நீங்க. தேங்க்யூ மாஸ்டர், தேங்க்யூ. அது மாதிரி தூக்கி போட்டீங்களா? அது என்னது இது? இல்ல, கையில இல்ல, அவன் கத்துக்கிட்ட எல்லா கலையும் தூக்கி போட்டான். வச்சுக்க. உங்க குரு யாரா? அந்த ஆளை நான் பார்த்தே ஆகணுமே. எனக்கு வந்து நந்தா மாஸ்டர், இவருக்கு சாண்டி. தப்பிச்சிட்டீங்களே. சூப்பர், ஃபேண்டாஸ்டிக், பியூட்டிஃபுல். காட் பிளஸ் யூ, கீப் இட் அப். இது ஆக்சுவலாக நான் இந்த இடத்துல சொல்லியே ஆகணும். இவன் பண்ணது வந்து ஒரு குச்சிப்புடியும் பரதநாட்டியமும் சேர்ந்த ஒரு ஃபியூஷன். என்ன குச்சிப்புடி? இப்படி குச்சி நீங்க வந்து சொல்லுங்க. குச்சிப்புடியும் கிளாசிக்கல்ல மிகப்பெரிய ஆளு. இல்ல அப்படி இல்ல. அதனாலதான் மாஸ்டருக்கு அது தெரிஞ்சிருக்கும். பட் இருந்தாலும் நான் அதை அவருக்கு சொல்றேன். பேச்சில் சொல்லுங்க, குச்சிப்புடி அதெல்லாம் சொல்லாதீங்க. சொல்லுங்க. குச்சிப்புடியும் பரதநாட்டியமும் சேர்ந்த ஒரு ஃபியூஷன் மாஸ்டர் இவர் ஆடினது.
பாருங்க அவரே எக்ஸைட் ஆகுறாரு. இப்பதான் தெரிஞ்சுக்கிட்டேன் நானு. அவ்வளவு சூப்பர்ப்பா. அதே மாதிரி மாஸ்டர் நான் சின்ன வயசுல இருந்தே உங்களோட ஜதி பார்த்து தான் அது அந்த ஜதி என் ஜதி அதுதான் எனக்கு வந்த கதி. இன்னைக்கு சாரி மாஸ்டர் நான் ஏதாவது சின்ன தப்பு பண்ணியிருந்தேன்னா நான் இன்னைக்கு இந்த நகத்தை வெட்டிட்டு வந்துட்டேன். ஸோ அதனால தான் எனக்கு இந்த இல்ல அதனால தான் ஒரு சின்ன மூமெண்ட் லைட்டா மிஸ் ஆயிடுச்சு. இந்த கால் ஸ்லிப் ஆயிடுச்சு. நாங்க நகம் வெட்டணும் கிட்ட வாங்க, நான் கால் தூக்குறேன். சூப்பர் சூப்பர், நல்லா பண்ணீங்க. அப்ரிஷியேட். உங்க ஆசீர்வாதம் மிஸ் ஆயிடுச்சு. குனிய முடியுமா? ஓகே ஓகே. காட் பிளெஸ் யூ. தேங்க்யூ. வெரி குட். இப்போ ஒரிஜினலா சொல்லுங்க எங்க டான்ஸை பத்தி. இப்போ கெட்ட வார்த்தை இல்லாம இப்ப சொல்லுங்க. கெட்ட வார்த்தைன்னு யார் சொன்னா? இல்ல நான் பேசுறதெல்லாம் நல்லது, நல்ல வார்த்தைகள். இதெல்லாம் டான்ஸ்னு வந்து ஆடுறதுக்கு என்ன எம்புட்டு தைரியம் இருக்கணும் உங்களுக்கெல்லாம். அவ்வளவு மட்டமா போச்சே டான்ஸ். யார் உங்க குரு? அவனை கொண்டாங்க, இங்க உட்கார சொல்ல வேணே. வாங்க ப்ரொடியூசர். ஐயோ ஐயோ சாரி சாரி சாரி. என்னப்பா கோத்தி விடுற நீ? ஓரளவுக்கு நல்லா பிராக்டிஸ் பண்ண. காலவே தூக்க தெரியல, சுத்தவும் முடியல. ஜதி வேற ஜதி வேற இதுல. ஆமா, இல்லன்னா ரொம்ப சொல்லி இல்லற வாழ்க்கையே இல்லாம பண்ணிடாதீங்க. இல்லற வேற இதுல நல்லறமே இல்ல, அப்புறம் என்ன இல்லறம்? ரொம்ப ஃபர்ஸ்ட். நான் இந்த மாதிரி பார்த்ததே கிடையாது. ஆமா, அதனாலதான் இந்த பெர்ஃபார்மன்ஸ். சந்தோஷம், தேங்க்ஸ். அது ஒரு அந்த மியூசிக்கை கேட்டா உங்களுக்குலாம் அப்படி தானா ஆடுற மாதிரி எனக்கும் அந்த ஸ்டெப் அப்படியே வருது. டான்ஸ் உள்ளே இருக்குல்ல? டான்ஸ் நமக்குள்ள இருந்தா இது ஒரு பெரிய பிரச்சனை போல இருக்கு. தெரியாம வச்சேன், மன்னிச்சுக்கங்க பட்டி. அது ஐயோ பெரிய படி இது. இவரை நான் பார்க்காம பெரிய படி பக்கத்துல விட்டுக்கிறியா? நெக்ஸ்ட் பட்டி எனக்குள்ள டான்ஸ் இருக்க கூடாதா பட்டி? டான்ஸ் இருக்கலாம், உடான்ஸ் இருக்க கூடாது. சரி ஓகே, உடான்ஸ் எங்களுக்குள்ள இருக்க வேணாம். ஆனா இப்போ நீங்க உடான்ஸ் விட வேண்டிய நேரம். நீங்க மனசுல நினைக்கிறதெல்லாம் பேச முடியுமான்னு தெரியல. ஆனா நாங்க நீங்க சொல்ற மாதிரி சர்வாதிகாரத்துல ஒரு ரூல் ஃபிக்ஸ் பண்ணிருக்கோம். என்னன்னா இந்த ரவுண்ட் அந்தர்பல்டி. இந்த அந்தர்பல்ட்டியில நிறைய மொமெண்ட்ஸ்ல நம்ம ஒரு விஷயத்துக்கு சப்போர்ட் பண்ணிக்கிட்டே இருப்போம். திடீர்னு நமக்கு ஏதாவது ஒரு ஃபேவர் வரணும்னா அப்படியே அதை அப்போஸ் பண்ணுவோம். இதை நம்ம லைஃப்ல பண்ணியிருப்போம். அதை தான் இங்கே நீங்கள் பண்ண போறீங்க. உங்களுக்கு சில டாபிக்ஸ் கொடுப்போம். அந்த டாபிக்ஸ்க்கு ஃபாரா அது நல்லது அப்படின்னு நீங்கள் பேசிக்கிட்டே இருப்பீங்க. ஒரு சவுண்டு கேட்கும். இந்த சவுண்டு கேட்டோன்னா அப்படியே அதுக்கு அகெயின்ஸ்டா மாற்றி பேசணும். பேசிக்கிட்டே இருக்கிறப்ப திருப்பி ஒரு சவுண்டு கேட்கும், அப்படியே ஃபாரா பேசணும். இப்படி மாற்றி ஃபார் அண்ட் அகெயின்ஸ்ட், நல்லது கெட்டது நீங்கள் பேசிக்கிட்டே இருக்க போறீங்க. ஸோ இந்த ரவுண்டை யாரை வச்சு ஆரம்பிக்கலாம் அப்படின்னு பார்த்தா நந்தா பெட்டியை வச்சா. ஓகே ஓகே, நந்தா பெட்டி the stage is yours. Dancing Killadies. ஏய் வேணாம்டா, ப்ளீஸ்டா. டான்சிங் கில்லாடிஸ் வந்து ஒரு பெஸ்ட் டான்ஸ் ஷோ. அதில் வர கண்டஸ்டன்ஸ்லாம் செம்ம ஹாப்பனிங்கான கண்டஸ்டன்ஸு, சூப்பரான டான்ஸ் ஆடுவாங்க. ஆடிட்டே இருக்கும்போது ஒரு சீனை போடுவாங்க பாரு, அப்படியே ஓங்கி ஒன்று வைக்கலாமான்னு தோணும். ஆனால் இருந்தாலும் கண்ட்ரோல் பண்ணிட்டு உனக்குலாம் வந்துச்சுல வாடா வா ஆட வைக்கிறேன்னு சொல்லிட்டு ஆடும்போது சொல்லுவாங்க. அப்படியே வரும்போது அப்படியே பொத்திட்டு வருவாங்க. அப்படியே ஒரு 4 எபிசோட் ஆன பிறகு நல்லா ஆடுவாங்க, சூப்பராக ஆடுவாங்க. ரொம்ப நல்ல பசங்க, தங்கமான பசங்க. சொல்றதை அப்படியே கேட்டுட்டு போய் அப்படியே வந்து நம்ம சொன்ன டைமுக்கு வந்து ப்ராக்டிஸ் பண்ணிட்டு போய் பார்க்கும்போது ரொம்ப கேவலமான ஒரு பர்ஃபார்மன்ஸ் இருக்கு. என்னப்பா காத்துலேருந்து இதுதான் பண்ணியான்னு கேட்கும்போது நான் காத்துல டான்ஸே ஆடலன்னு சொல்லுவாங்க. அப்போ நமக்கு என்ன தோணும், அப்படியே துப்பணும்னு தோணும். பட் இருந்தாலும் நம்ம அப்படியே கண்ட்ரோல் பண்ணிட்டு சரி ஓகே ஃபைன் அப்படின்னு சொல்லிட்டு சரி திருப்பியும் வந்து இன்னொரு 10 கண்டஸ்டன்ஸை வச்சு சரி திருப்பி ஆரம்பிக்கலாம் அந்த ப்ராக்டிஸ் அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி ஆரம்பிப்போம். நல்லா பெஸ்ட்டாக சூப்பராக தரணும்னு சொல்லிட்டு நேராக போய் ஸ்டேஜில் போய் செம்ம பர்ஃபார்மன்ஸ் தருவாங்க. அப்படியே எனக்கு புல்ல எரிச்சிட்டு நிற்பேன் நான். கேவலமாக ஆடி அப்படியே எல்லாத்தையும் விட்டுட்டு பேன் நின்றுருப்பாங்க ஸ்டேஜில். ஜட்ஜஸ் என்ன கூப்பிட்டு என்ன நீங்கள் சொல்லிக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு என்னை அசிங்கப்படுத்துவாங்க. நான் சிரிச்சுக்கிட்டே மேடம் நான் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு சொல்லி கொடுத்தேன் அப்படின்னு சொன்னோன்னே அந்த கண்டஸ்டன்ட் சொல்லுவான், இல்லை மாஸ்டர் நேற்று தான் இவங்க சொல்லி கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஆடா பாவி நீ வந்ததே நேற்று தான்டா அப்படின்னு சொல்லி முடியறதுக்குள்ள ஓகே, நம்ம யார் வம்புக்கும் போறது இல்ல, யார் தும்புக்கும் போறது இல்ல, நம்ம உண்டு நம்ம சோழி உண்டுன்னு போயிடுறது. போதுண்டா அப்பா சாமி. சூப்பர் 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 சூப்பர். அடுத்தது நம்ம நீங்க தான் பட்டி. சிவசங்கர் பட்டி இப்போ அங்க பேச போறாரு. சிங்கம் களை இறங்குதே.
யாரா அந்த கூட்டத்துல அவன் நல்லா கூறாம்பா. ரெடியா? ரெடி. ஃபர்ஸ்ட் டாபிக் யங் டான்சர்ஸ். யங் டான்சர்ஸ் சூப்பர். ஏன்னா அவங்க யூத்து, அப்புறம் ஸ்கெட்சு, மூமெண்ட்ஸு, அந்த கிரேஸோடவும் அந்த எனர்ஜியோட பண்ணுறதுக்கு தே ஆர் வெரி குட் அண்ட் பியூட்டிஃபுல் யங் டான்ஸ். இவங்களை வச்சுட்டு நாங்கள் படுற பாடு இருக்குது. மாதம் வச்சுக்கணும். சீனியர்ஸ்னா கொஞ்சம் மரியாதை இருக்கும். வந்த உடனே நமஸ்காரம் பண்ணி அந்த அழகே அது இதுவே. இவன் தான் நான் 4 ஃபிகர் லேட்டாக வரும். கேட்டால் உடம்பு சரியில்லை, பைக்கு இதாகி போச்சு, பாய் ஃப்ரெண்டு வரல. பாய் ஃப்ரெண்டு வந்து அவளை பிக்கப் பண்ணிட்டு வரணும். இந்த கன்றாவியெல்லாம் பார்த்து சலிச்சு போய் என்ன பண்ண முடியும்? என்னதான் பண்ண முடியும்? இதுவரை தான் நம்ம குழந்தைகள் இல்லையா? நாம தானே அட்ஜஸ்ட் பண்ணணும், நாம தானே பதில் சொல்லி ஆகணும். அதனாலே அவளை சரிம்மா உடம்பு சரியில்லையா, நாளைக்கு லேட்டாக வரப்படாதுன்னு. சரிங்க மாஸ்டர், போம்மா போ, நமஸ்காரம் பண்ணிட்டு போ. சூப்பருன்னு ஆளை விடுறியே, ஆளை விட்டுருப்பேன். எக்ஸ்ட்ராடினரி பட்டி, பிரம்மாண்டம். சரி, ஓகே. நவ் இட்ஸ் டைம் ஃபார் சாண்டி பட்டி. பல்லு விளக்குறது. ஐயோ, ஆக்சுவலாக பல்லு விளக்குறது ரொம்ப ரொம்ப நல்ல ஒரு விஷயம், உடலுக்கு ஹெல்த்தி. அதுவும் அந்த ப்ரெஷ்ஷில் பேஸ்ட் எடுத்து அப்படி போட்டு லைட்டாக வாயில் விட்டு அப்படி 2 ஆட்ட ஆட்டுறப்போ ஒரு சுகம் இருக்கும் பாருங்க. ரொம்ப அமேசிங்காக இருக்கும். இல்லை அதுல என்ன ஒரு சுகம்? இல்லை மாஸ்டர், ஆக்சுவலாக அந்த ஸ்வீட்டோட ஒரு பேஸ்ட் இருக்கும், உப்போட ஒரு பேஸ்ட் இருக்கும், நிறைய இருக்கு. கலக்கிறது இல்லை, அதெல்லாம் லைட்டாக அது கீழே மேலே பண்ணு அந்த பல்லு ஒரு இரிட்டேட் ஒன்று இருக்கும் பாருங்க. உன காலங்காலம் ஏஞ்சி பல்லு வளம் தான் டீ சொல்லுவாங்க. பல்லு டீ பல்லு ஆடு மண்ணா பல்ல அழுகுது. நான் கேட்குறேன், ஆடு மண்ணா பல்ல அழுகு சாப்பிடுது. நம்ம மட்டும் நான் பல்லு புது ரூல்ஸு மோடி போடுறா பல்ல எவ்வளோ நம்மளுக்கு ரூல்ஸ் பண்ணோம். பல்லு வளக்கூடாது, பல்லு வளக்காம டிஃபன் சாப்பிடலாம். நீங்க எப்படி அது பண்ணோம், அதான் பல்லு வளம். அவங்களும் பல்லு வளக்கூடாது. எதுக்கு பல்லு வளம்னு கேட்குறேன். அந்த பல்லு வளம் எவ்வளோ கேவலம், தப்பு இல்லை மாஸ்டர். பல்லு வளக்கணும், அது ரொம்ப தப்பு. அது ஆக்சுவலாக வந்து பல்லு வளர்த்து எதுக்கு? இப்போ ஃபிகர் நம்ம கூட க்ளோஸ் அப் பேசுகிறோம், முத்தம் அடி கூட ஸ்மெல் அடி இருக்கும். நம்ம கூட என்னையே மாஸ்டர் உங்களை இல்லை மாஸ்டர், நீ பண்ணிட்டு இல்லை நான் வந்து இந்த ட்ரெண்டில் பண்ணி அந்த ட்ரெண்டில் நிறைய பண்ணிருக்கேன், அது வேற விஷயம். இல்லை மாஸ்டர், இல்லை ஒய்ஃப் கூட அதை சொல்கிறேன், தப்பாக புரிஞ்சாது. ஆக்சுவலாக அந்த பல்லுலையும் ஃபிகர் விட்டு பேசுகிறப்போ சரி, மற்றவங்க கூட ஒரு பாட்டி கிட்டி பேசுகிறப்போ சரி, அது ஒரு ஆனந்தமான இருக்கும். சேஞ்ச் இன் டாபிக். கலா மாஸ்டர் சார் தான் வேற ஏதாவது கேளுப்பா. சொல்லு ஒரே சொல்லு. போடுறீங்களா மாஸ்டர்? சும்மா கலாய் தான், தப்பா. ஓகே, நீ வளர்ந்த இடம் வாழ்ந்த இடம் சொல்லு. கலா மாஸ்டரான ஒரு தெய்வம் வந்து நான் உலகத்தில் பார்த்ததே இல்லை. ஏன்னா அவங்க வந்துட்டு அவ்வளோ ஒரு நிறைய ஏழைகளுக்கும் சரி, ஸ்டூடெண்ட்ஸ் சரி வாழ வச்சுருக்காங்க. அவங்களுமே நிறைய குடும்பம் இருக்குது, அந்த குடும்பம்லாம் இன்ன வரைக்கும் அவங்க வாழ வச்சுருக்காங்க. டான்சர்ஸ் இப்போ நான்லாம் வந்து வளர்ந்ததுக்கு காரணமே வந்துட்டு அவங்க தான். அது எல்லா ஸ்டைலும் நான் சொல்லுவேன். இன்னைக்கு இல்லை, எப்பவுமே அவங்க நான் சொல்ல கடமைப்பட்டிருப்பா நினச்சின்னு இருப்பேன். ஆனால் சில வார்த்தைலாம் அவங்க கடுப்பாகும் மாஸ்டர், சத்தியமா. திருப்பி கேட்கணும் போல இருக்கும், நம்மளுக்கு காண்டா இருப்பேன். நான்டா சும்மா ஆனால் நீங்கள் சொல்றதா சட்டமா? ஏன் நான் கேட்கக்கூடாதா? நான் கேட்பேன், என்ன இல்லைடா இது நல்லா என்ன நல்லா பண்ணல, நீங்கள் வந்து பண்ணுங்க. கஷ்டப்பட்டு ஒரு கோரியை கம்போஸ் பண்ணி அப்படி போய் நின்று ஆடுமா சார். இதில் இந்த சாங்கில் வந்து இந்த சாங் பண்ணிடலாம், என்ன சாங் பண்ணியிருக்கலாம் சொல்லுவாங்க. பழைய சாங் சொல்லியிருப்பாங்க, அந்த கால சாங், அதாவது அவங்க ட்ரெண்டில். நான் இந்த சாங் பண்ணியிருப்பேன். இது தப்பா கடுப்பாகும், சில இரிட்டேட் ஆகும். அந்த பேச்சு இருக்குது பார்த்தீங்களா, அவங்க பேசுகிற பேச்சு படு கேவலமாக இருக்கும். ஏன்னா அதாவது அவங்களோட தமிழ் பேச்சு, அதாவது எல்லாம் வந்துட்டு கலா மாஸ்டர் பயங்கரம் அப்படின்னு போவாங்க. அவங்க கிட்ட போகிறப்போ வாடானவங்க, அதுக்கப்புறம் திருப்பி ஒரு மாதிரி பேசுவாங்க. என்னடா எப்படி நல்லா இல்லையா அப்படி பேசுகிறப்பலாம் சில பேருக்கு அது பிடிக்காது. ஏன்னா இப்போ கலா மாஸ்டர் வந்து டிவியில் பார்த்து பயங்கரம், ஆனால் நேராக நான் வந்து கூட இருந்திருக்கேன். பட் அவங்க சில வேலைலாம் ரொம்ப இரிட்டேட் ஆகிருக்கும். ஆனால் வந்து கூடுவாங்க, என்னடா ஏகா வரலக்கா வைக்கான்னு நான் சும்மா எங்கே பார்க்குறேன், என்னடா பண்ணுறேன், நல்லா வரணும்டா, நான் சரிக்கா நல்லா வந்துட்டேன், நான் வந்துட்டு வைக்கான்ருவேன். நல்லா இருக்கும். நிறைய இடத்துல வந்து கால் பண்ணுவாங்க சும்மானா, எப்படா இருக்கா, என்ன படம் போயிடுது, படம் போயிடுது, நல்லா பண்ண நீங்கள் வைங்க. இந்த மாதிரிலாம் நிறைய இருக்கும். சில பேர் ரொம்ப அப்படியே பயங்கரமாக பேசுவாங்க. அந்த பேசுகிற பாம்பா தட்டண்டா ரொம்ப நேரம் பேசுகிறேன்.
அப்பா அம்மா டேய் நேர மாட்ட நக்கர மாடு எடுத்த மாதிரி சும்மா இருந்த என்ன சொல்லி விட்டானுடா. தேங்க்யூ 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 வா இதெல்லாம் இதுமே வா கலா மாஸ்டர். ஆக்சுவலா ஒரு விஷயத்தை இந்த ரவுண்டுக்கு அப்புறம் நாங்க எப்பவுமே சொல்ற டிஸ்க்ளைமர், இதுல வந்து நாங்க அவங்கள ஃபோர்ஸ் பண்ணி கம்பல் பண்ணி இப்படி தான் விளையாடணும்னு சொல்லிட்டு இந்த டாப்பிக்கை கொடுத்து இதில் பேசியே ஆகணும்னு சொல்கிறோம். ஸோ இதில் வரக்கூடிய கருத்துக்கள் கற்பனையாக மட்டுமே எடுத்துக்கொள்ளணும், ஜாலியாக எடுத்துக்கங்க, அவ்வளோதான், ஃபன்னுக்காக மட்டும்தான். நமக்கு நாமே ஜென்ரலாக படி இப்போ ஒரு ஷோவில் ப்ரொமோலாம் அப்படியே போடுவாங்க, அதாவது அந்த ஷோவில் இருக்க பெஸ்ட் மூமெண்ட்ஸ்லாம் எடுத்து. நம்ம அப்படி இல்லை, வர்றவங்களே நடிக்க சொல்லி ப்ரொமோ எடுத்துடுறது, வாரம் அவங்க பார்த்துக்கிட்டு இருப்பாங்க அந்த மாதிரி ஒரு ப்ரொமோவை. ஸோ எப்படி ப்ரொமோக்கள் உருவாக்கப்படுது அப்படின்றத மக்களுக்கு காட்டுறதுக்காக இது. ஸோ இன்னைக்கு வந்து ப்ரொமோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எப்படி இருக்கீங்க மாஸ்டர்? யாரு நீ? ஸ்டூடெண்ட் மாஸ்டர் சிவா சரிடா தம்பி நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம், ரோல் ஆகிட்டு இருக்கு, நீ பாட்டுக்கு உள்ள வர. எனக்கு தெரியும். தெரியும்டா, இங்க இருக்கிற எல்லாருக்கும் மாஸ்டர் தெரியும், எல்லாரும் உள்ள வருவாங்களா? இல்ல நான் க்ளோஸ்னா. க்ளோஸ்னா க்ளோஸ்னா எவ்வளவு க்ளோஸ்டா? கேக்குறாருல சொல்றா. மாஸ்டர் என்ன மாஸ்டர்? சரி இப்போ என்ன வேணும் சொல்லு. மாஸ்டர் இல்ல மாஸ்டர், நெக்ஸ்ட் வீக் டான்ஸ் கிளாஸ் ஒன்று ஸ்டார்ட் பண்றோம் மாஸ்டர், நீங்க கண்டிப்பா வரணும் மாஸ்டர். டேய் முதல்ல நீ யாரா இங்க வந்தாடா சொல்லுவ? மாஸ்டரோட ஸ்டூடெண்ட். அடே சிவ பூஜையில கரடி பூந்தா மாதிரி பேசிக்கிட்டே இருக்கணும். உங்ககிட்ட ஆடி இருக்காரு, எனக்கு ஞாபகம் இல்ல, எத்தனோ பேர் ஸ்டூடண்ட் சொல்றாரு. ஆமா மாஸ்டர். நீங்க அவனை பாத்துருக்கீங்களா? இவர் உனக்கு சொல்லி கொடுத்தாரா? எப்படா சொல்லி கொடுத்தேன்? என்ன சொல்லி கொடுத்தாரு? எப்ப சொல்லி கொடுத்தேன்? நீங்க தான் மாஸ்டர் எல்லாமே எனக்கு கத்து கொடுத்தீங்க. எல்லாமேனா எல்லாமே என்ன வேற ஏதாவது ஸ்டெப் போட்டு காட்டு. நிறைய பண்ணிருக்காருங்க. இன்னும் நிறைய பண்ணிருக்கேன், நிறைய பண்ணிருக்கேன். நீ என்னடா பண்ணல? உனக்கு நிறைய ஹெல்ப் பண்ணிருக்கீங்க மாஸ்டர். உங்க அப்புறம் தெரியாத மாதிரி இருக்காரு. பிரதர் நீங்க அழுவாதீங்க, அழுவாம கேளுங்க. இல்ல மாஸ்டர் அவன் சீரியஸா பேசுறான் மாஸ்டர், கொஞ்சம் அவன்கிட்ட இது மாஸ்டர் ஏன் தெரியாதுன்னு சொல்றீங்க? தெரியும்னு சொல்லுங்க. உங்களுக்கு தெரிஞ்ச பையன் தானே. ஃபேமிலிக்குலாம் ஹெல்ப் பண்ணிருக்கீங்க, அப்புறம் ஏன் மறைக்கிறீங்க? கேமரா அழுறா மறைக்கிறீங்களா மாஸ்டர்? என்ன நீங்க எல்லாம் என்னமோ இருந்து பார்த்த மாதிரி சொல்றீங்க. தெரியாது சார் அந்த பையன் எனக்கு. டான்ஸ் ஏதாவது அவர் சொல்லி தந்திருக்காரா உனக்கு? என்ன ஸ்டெப் ஏதாவது சொல்லி? கிளாசிக் சொல்லி கொடுத்திருக்காரா? கிளாசிக்கலா கிளாசிக்கலா போக்கா? கிளாசிக் தான் மாஸ்டர் ஃபர்ஸ்ட் சொல்லி. சரி கிளாசிக்கல் பண்ணு. அப்புறம் நீ ஃபோக் நல்லா ஆடுற, நீ ஃபோக்ல கான்சென்ட்ரேட் பண்ணுங்க, அதுவும் சொல்லி கொடு. சரிமா ஃபோக் என்ன சொல்லி கொடுத்தா? என்ன பாட்டு சொல்லி கொடுத்தார் சொல்லு. அவரை பண்ண என்ன பாட்டு காட்டு. யா பாட்டு. சார் நீ ஏதா ஸ்டெப் போடு. நீயே பண்ணுமா? அவரேமா சொல்றாரு. கையிலே வாசிக்கிறாரு பாரு. ஒண்ணுமே கிடைக்கலையடா எனக்கு. இல்ல மாஸ்டர், இல்ல அந்த ஃபோக் ஸ்டைலும் லைட்டா உங்க ஸ்டைல் இருக்கு. இல்ல மாஸ்டர் அந்த டண்டன கிராம் போட்டான் பாத்தீங்களா, அந்த ஸ்டைல் வந்து உங்களுக்கு. சரி நீங்க அதே மூணு ஆடி காட்டுங்க, நான் பண்ணேன் அதே பார்க்கல, ரெண்டு பேரும் சேமா இருக்கலாம்னு இருப்பாங்க. பண்ணுங்க. டேய் இது என்ன நியாயமா இருக்கடா? இல்ல மாஸ்டர் ஏமா பண்ணுமா பண்ணுங்க ரெடி. ஆடுமா ஒரே மாதிரி மாஸ்டர். டேய் எல்லாரும் நம்மலாம் ஒரே மாதிரி இருக்கணும்ன்றதுக்காக எனக்கு புரியல மாஸ்டர். உங்க மூவ்மெண்ட் ஸ்டைல் அவன் ஸ்டைல் ஒண்ணா இருக்குது. அப்பா சொல்றது தப்பே இல்லையே. இல்லங்க பண்றீங்க நீங்க. இல்ல மாஸ்டர் வில்லங்களா இல்ல மாஸ்டர். Thank you master. Thank you buddy. சூப்பர் பிரதர். Great. So இவர் வந்து அப்துல்லா, performer, Very good. creator. God bless you. அப்ப நீங்க ஆசீர்வாதம் பண்ணிருக்கத பார்த்தா சொல்லி கொடுத்தீங்க. ஆமா. Thank you அப்துல்லா. இப்போ வேணா நீ வாங்கடா, உனக்கு கூட சொல்லி தரேன். பாபடி வேண்டாம் பட்டி. சிரிக்கலனா போச்சு. ஸோ இந்த சிரிக்கலனா போச்சுல என்னன்னா, நீங்க 3 பேரும் உங்க டைம் ஸ்டார்ட்ஸ் நவுன்னு சிரிச்சுக்கிட்டே இருப்பீங்க. நீங்க சிரிக்க நாங்க பேசிக்கிட்டே இருப்போம். என்ன பேச போறீங்க? உங்களை பத்தி தான் பேசுவோம். அதுதான் பிரச்சனை. ஐயோ பெருமையா மட்டும் ஆமாடா. பெருமையா தான் பேசுவோம். நீங்க சிரிச்சுக்கிட்டே, ஆனா சிரிக்கிறத நிப்பாட்டவே கூடாது. அப்படியே ரிட்டர்ன்ல நீங்க திருப்பி எங்களை பேசுவீங்க, நாங்க சிரிச்சுக்கிட்டே இருப்போம். Your time starts now. சிரிச்சாரு. எவ்வளவு தெய்வீகமா சிரிக்கிறாரு. பயங்கரமா. ஆக்சுவலா மாஸ்டர் ஒரு விஷயத்துல பாராட்டியே ஆகணும். சாண்டியும் நந்தாவும் கூட வராங்கன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் ஒரு மன திடத்தோட வந்திருக்காரு பத்தியா? கரெக்ட். உண்மையிலே ஒரு மிகப்பெரிய விஷயம் அவரு. அப்படி வந்திருக்காருன்னா என்ன அர்த்தம்? வீட்ல ஃப்ரீயா இருக்காரு. அப்படியே சொல்ல அப்படி கிடையாது, அது ஸ்போர்ட்டிவ்னஸ்க்காக அப்படியே சொல்லலாம். அதே மாதிரி மாஸ்டர்
மாஸ்டர் வந்து பாகுபலிக்கு பாட்டு போட்டிருக்காரு, மகதீரா பாட்டே போட்டுருக்காரு. இல்ல டான்ஸ், அதே மாதிரி வந்து மகதீரா நேஷனல் அவார்டு வாங்கியிருக்காரு. தொடர்ந்து ராஜமௌலி இவரை யூஸ் பண்றாருன்னா என்ன அர்த்தம்? கம்மி பேமெண்டா இருக்கும். மாஸ்டர் தான் இருக்கே கம்மியா பேமெண்ட் வாங்கி நல்லா பண்ணி கொடுப்பாரு. கிடையவே கிடையாது. அது ஒரு தொழில், இது அவருக்கு அப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மாஸ்டர் இவராவது கம்மி பேமெண்ட் விட்டுருவோம். அவர் இருக்காரு, ஆமா. பேமெண்டே தர வேணாம், பத்திரிக்கை விட்டு வச்சா போதும். கல்யாணம், காது குத்து, சீமந்தம், பூ புனித நீராட்டு ஃபங்க்ஷன் எல்லாத்துக்குமே போறாரு. அது ஒரு நாள்ல 2-3 ஃபங்க்ஷன்லாம் வந்துருது பத்திரிக்கை. அப்புறம் என்ன பண்றது, தட்டிரிச்சா எடுத்துட்டு கிளம்புவாரு. காலைல நேரா கல்யாணம், அதுக்கப்புறம் நேரா காது குத்து, கடைசியா பூ புனித நீராட்டு. எங்க போனாலும் ஒரு பாட்டு இருக்கும். ஓ பாட்டு அவரே, ஏன்னா பேமெண்ட் கிடையாதுல, அதனால அவரே கம்போஸ் பண்ணி காசுலாம் செலவு பண்ணுவாரு. என்ன போடுவாருன்னா, வர்றான் பாரு சாண்டி, அவன் விரும்பாண்டி, அவன் தாண்டி புதி பாண்டி பாரடி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாட்டு ஒண்ணு போட்டு அற்புதமா இருக்கு, செம்மையா இருக்கும். அந்த பாட்டுல ஒரு 130 இடத்துல சாண்டின்னு இருக்கும். அதை பாடிட்டு அது ஏதோ மணமக்களை வாழ்த்துறதா அவங்க நினைச்சுக்குவாங்க. ஆனா அது இவர் தான் அங்க போய் பாடிட்டாருன்றது அவங்களுக்கு கல்ச்சர்ல ஃப்ரீயா போகும்போது அதெல்லாம் பண்ணலாமா இல்லையா? அப்படி ப்ரொமோஷன் மட்டும். ஆனா நம்ம ஒரு பாட்டு பாடி அதுல நம்ம பேர் இருந்தா எவ்வளவு சங்கோஜம், ரொம்ப சங்கோஜமா இருக்கும். ஒரு 4-5 இடத்துல இருந்தாலே 130 இடத்துல வச்சுட்டு எப்படி சிரிச்சு ஆடுறாரு. அது பெரிய கலை தான், பெரிய விஷயம். இவரால் சரி பேர் வாங்குறதுக்காக இப்படி பண்றாரு, பேர் சொல்லிக்கிட்டே இருக்காரு சொல்லலாம். அவர் பேர் சொன்னாலும் தெரிய மாட்டேங்குது பல இடங்கள். பேர் சொன்னாலும் தெரியலங்க. உங்களுக்கு கூட கோரியோகிராஃப்லாம் பண்றாரு நீங்க? யோ இரியா, இப்போதைக்கு அதை கொத்து விடுறாரு. அவரு ரெண்டு பாட்டு கோரியோகிராஃப் பண்ணிருக்கீங்க. ரெண்டு பாட்டு கோரியோகிராஃப் பண்ணிட்டு சிவசங்கர் மாஸ்டரோட நீங்க உட்காருறீங்க, நம்ம கூப்பிடுவோம். நம்ம அப்படிதான் கூப்பிடுவோம். சேனல் அவர் தான் விட்டு போனோம். அவர் ஒரு பெருந்தன்மையே இல்லாம வந்து உட்கார்ந்துருக்காரு. கால் மேல கால் போட்டு உட்கார்ந்துருக்காரு பாருங்க. கூகுள்ல போய் கூல் நந்தான் போடு, இவர் போட்டோ தவிர எல்லா போட்டோவும் வருது. நந்தா படத்துல சூர்யா போட்டோலாம் வருது. கூகுளுக்கே தெரியாம ஒருத்தன் தலைமுறை வாழ்க்கை வாழ்றானா எவ்வளவு பெரிய மனுஷனா மனுஷன். சரி ஓகே, உங்க டைம் முடிஞ்சிருச்சு. எங்க டைம். டேய் தக்காளி உண்டா, மனசா தொட்டு சொல்லி உன்னெல்லாம் ஆங்கர் உட்கார வச்சிருக்கல, இந்த ஷோ என்ன பண்றது? என்ன பண்றது? ஒண்ணும் பண்ணுவா, கேவலமா ஆங்கர் பண்ணி இது மாதிரி பண்ணி 2 பேரும் சேர்ந்துக்கினே, டேய் உன்னை தாட்டப்பா மூஞ்சி, இதெல்லாம் தேவையா இதெல்லாம்? என்ன மாஸ்டர் நீ பாத்துனீரா மாஸ்டர்? என்ன மாஸ்டர் ஐயோ என்னத்துக்கு கலாய்க்கிறதுக்கு நீங்க வந்திருக்கீங்க? எதுவும் தெரியாது உங்களுக்கு? வாங்கடி. இல்ல மாஸ்டர், இன்னும் அவங்க என்ன மாஸ்டர் அசியமா ஏதாவது திட்டத்தை விட்டு என்ன பண்றாங்க? கூட்டு வச்சு கேவலப்படுத்துறாங்க. கேவலமான ஒரு ஆங்கர் இதை போய் கூட்டு வச்சுங்க. என்ன நினைச்சுக்கிறீங்க நீங்க? என்ன சும்மா வந்துருக்காங்க? பின்ன என்ன சும்மா கேட்டா போச்சா? ஒரு வைக்க சுடுசாரன்னு ஒண்ணும் கிடையாது. ஐயா அழுது தொடங்க. என்ன கேவலமா ஆங்கர் பண்றாங்க? அதுதானே எனக்கு புரியல. என்ன சொல்லுங்க. இல்லாத காட்டுக்கு இழுப்பு சக்கரை கட்டி தப்பா பேசுறாங்க மாஸ்டர். அடிங்க மாஸ்டர், தூக்கி ரெண்டு பேரும் அடிங்க மாஸ்டர் போட்டு. நானே. ஆமா, நீங்க எதுக்கு வந்தீங்க? நம்ம ஊர் பேசுறது அடிங்க. வாங்க. ஓடி பாம்பா ஆத்துங்க மாஸ்டர், பாம்பா ஆத்துங்க. ஏய் எங்கடா இது? இத வெச்சுக்கிட்டு எங்கடா அதான் மாஸ்டர் சூப்பர் சார். இல்ல மாஸ்டர், பாம்பா மாஸ்டர், பாம்பா. என்ன எத்தனை வருஷம் அவங்க ஐயோ வா கடவுளே. போதுமே நந்தாபடி. தேங்க்யூ, நன்றி. இது ஒரு வகையில் ஸ்ட்ரெஸ் பஸ்டர். அவங்க இவ்வளோ நேரம் எங்களை பற்றி எவ்வளோ மனசுக்குள்ள நினச்சிட்டு இருந்தாங்களோ அது எல்லாத்தையும் கொட்டி தீக்கிறதுக்கான ஒரு இடம். ஸோ டு பி வெரி ஜென்யூன், 3 பேருமே வந்து பயங்கரமாக இந்த ஷோ வந்து எப்பயுமே ஒரு கெஸ்ட் ட்ரிவன் ஷோ. நீங்கள் தான் இந்த ஷோவினுடைய ஸ்டார்ஸ். அண்ட் எப்பவும் போல் இன்னைக்கு எபிசோடும் கெஸ்ட்னாலேயே பெருமைப்பட்டிருக்கேன். அண்ட் அதுக்கு நீங்கள் 3 பேரும் ஒத்துழைத்ததற்கு மிக 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 நன்றி. எத்தனை பேர் இப்படி ஸ்போர்ட்டிவாக வருவாங்க அப்படின்னு தெரில. ஈவன் யங் கொரியோகிராஃபர்ஸ்லேயே எத்தனை பேர் வருவாங்கன்னு தெரில. அண்ட் இல்லை, நான் எங்க இல்லைன்னு சொல்லலை, சைல்டு கொரியோகிராஃபர்ஸில் எத்தனை பேர் வருவாங்கன்னு தெரியல. பட் மாஸ்டர் எல்லாத்தையும் தாண்டி எப்பவும் உழைக்கணும், எப்பயுமே ஸ்போர்ட்டிவாக இருக்கணும், நம்ம யதார்த்தமாக இருக்கணும் அப்படிலாம் சொல்கிறீங்க இல்லையா? இந்த விஷயம் தான் வந்து இந்த ஃப்ளோருக்கு ரொம்பவே தேவைப்பட்டுச்சு. அது உங்கள் 3 பேர்கிட்டையுமே இருந்துச்சு. அதுக்கு எங்களுடைய நன்றி. ஸோ எங்களுடைய அன்பின் அடையாளமாக நீங்கள் இந்த நண்பேண்டா செட்ஸுக்கு வந்து இந்த ஷோ இன்னைக்கு சிறப்பாக முடித்து கொடுத்தமைக்காக ஒரு சின்ன கிஃப்ட் மக்கு ப்ளீஸ். ஸோ அது மட்டும் இல்லாமல் ஸ்டுடியோ 11 வழங்கக்கூடிய கிஃப்ட் வவுச்சர் 3000 rupees worth ஒவ்வொருத்தருக்குமே. ஓகே, எங்களை ரொம்ப மரியாதை கொடுத்து கூப்பிட்டதுக்காக
ஜி டிவிக்கும் இந்த தொழில்நுட்ப கலைஞர்களுக்கும் producer ப்ரொடியூசருக்கும் எல்லாருக்குமே நன்றி கலந்த வணக்கம். நன்றி நன்றி நீங்க தான் எங்களை பெருமைப்படுத்திருக்கீங்க. தொடர்ந்து இதே மாதிரி இந்த நட்புக்கான தளத்தை பெருமைப்படுத்துறதுக்கு வார வாரம் கெஸ்ட்கள் வந்துகிட்டே இருப்பாங்க. அவங்களோட இதே ஃபன் அண்ட் எனர்ஜியோட உங்களை மறுபடியும் அடுத்த வாரம் நண்பேண்டால வந்து சந்திக்கும் வரை விடைபெறுவது ஆர்ஜே விக்னேஷ், டாம் பிராங்க் அண்ட் நண்பேண்டா பேண்ட். இது ஸ்டெப் ஸ்டோன்ஸ் ப்ரோமோட்டர்ஸ் வழங்கும் நண்பேண்டா. சொந்த வீடு வாங்க, ஸ்டெப் ஸ்டோன்ஸ் வாங்க. பவர்ட் பை ஜிடி பெருங்காயம். ருசியா சமைக்கலாம், ருசியா சுவைக்கலாம். கோ பிரசன்டட் பை மீட் அண்ட் ஈட். கம் டு லைஃப், கம் டு மீ. வாசிட்டே இருங்க, வாசிட்டே. நானு ha ha ha